ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இப்போ இந்த நேர்காணலில் நம்மளோட எப்பவும் இளமையாக இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் மற்றும் இப்போ நடிகராக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஜாகுவார் தங்கம் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட கேப்டன் விஜயகாந்த் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்களை சந்திச்சில் மகிழ்ச்சி. உங்களுக்கும் சந்தோஷம். ஸோ உங்கள் மூலமாக நாங்கள் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பெட்டி. அது போக உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். சரி. ஸோ விஜயகாந்த் அப்படின்ற பெயர் முதல்ல நீங்கள் எப்போ கேள்விப்படுறீங்க? சார், நான் விஜயகாந்துங்கிறது கேள்விப்படுறதுன்னா, நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க வீட்டில் 1977 வந்தேன். அப்படி அங்கே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் கேப்டன் விஜயகாந்த், அப்போ கேப்டனில் விஜயகாந்த் சார் வந்து ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு வந்து அவர் அறிமுகமாச்சு. அறிமுகமாகும்போது அவர் சொன்னார், சிலம்பத்தில் இவர் வந்து சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் 4 வாட்டி ஃபஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னோடனே அவர் சிலம்ப கற்றுக்கணுன்னு அப்புறம் ஆசைப்பட்டார். அப்போ ராவுத்தர் கூட இருந்தார், ராஜபாதத்து ஸ்ட்ரீட்டில் சார் இருந்தாங்க. அப்போ போய் சரி ஓகே சார்னா, நான் வந்து குன்றத்தூர் எனக்கு வீடு ஆக்சுவலாக, நான் தலைவர் வீட்டில் தான் தங்கியிருப்பேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது டிஃபன் சாப்பிடாமல் வெளியே ஒருத்தர் கூட போக முடியாது. மத்தியானம் வந்துட்டாங்கன்னா சாப்பிடாமல் ஒருத்தர் கூட போக முடியாது. அந்த மாதிரி இவர்கிட்ட காலையில் வந்து சாப்பிடாமல் ஒருத்தர் கூட போக முடியாது. நான் அதை சொன்னேன், என்ன சார் அவர் மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னேன். இல்லை தங்கம், நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நமக்கு இன்னும் அந்த இது வரல. அப்போ அவர் வந்து ஒரு எஸ்டின்னு நினைக்கிறேன், அந்த பைக் வச்சுருந்தார். பைக்கில் தான் போவோம், நாங்கள் போகும்போது கூட அவர் கூட ஏறிட்டு போவேன். நான் அப்போ எனக்கு பைக் கூட கிடையாது, நான் பஸ்ஸில் வருவேன். அப்போ அவர் எங்கன்னா பண்ணால் என்னை விடுவார். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் அவருக்கு பழக்கம். அப்புறம் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தார். சிலம்பம் அப்புறம் வந்து நான் கராட்டேவும் பிளாக் பெல்ட்டுனே அப்போ தான் தெரியும் அவருக்கு. முதல்ல நான் சிலம்போனே தான் தெரியும். அப்புறம் கராட்டே அப்படின்னா கராட்டே ஸ்டைல்ஸ்லாம் எனக்கு ஸ்டைல் ரொம்ப பிடிச்சி அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் நுங்சாக்கு சுற்றுறேன். அப்புறம் குத்துவரிசை, அவர் கூட ஒரு படத்தில் குத்துவரிசை ட்ரை பண்ணியிருப்பார். இது மாதிரி நான் வந்து ஒரு 36 கலை பண்ணுவேன். சண்டையில் சிலம்பம், செடி குச்சி, மான்கப்பு, குத்துவரிசை, பட்டா, பரங்க, லேசிங், குண்டு போது, தீப்பந்து, சங்கிலி போது, சக்கரை போது அப்படின்னு சொல்லி ஒரு 36 கதை, வர்மக்கலை, ஜூடோ, கராட்டே, இந்த மாதிரி ஒரு கலை கற்றுக்கணும். அவர் வந்து அதை கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் காலையில் டெய்லி அவர் வீட்டில் தான் இருப்பேன். எங்கே இருந்தாலும் சரி அவர் வீட்டு தான் டிஃபன். ஏன்னா அந்த மாதிரி காலைல ப்ராக்டிஸ் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு அவர் எங்கன்னா கம்பெனி பார்க்குறதுக்கு போவார். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு டவுட் வரும் சார், இப்போ சினிமா வர்றதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சார் இந்த உதவிகள், சாப்பாடு கொடுக்குறதுலாம் அப்போவே பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். அவர் வந்து அவர் இயற்கையாகவே கொஞ்சம் பணக்காரர் தானே அவர். ஓகே. ஏழை கிடையாதுல்ல. அதாவது அவர் அந்த அசிஸ்டன்ஸ் டைரக்டர்லாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார் அவர். அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தார், ஃப்ரீ ஹாஸ்பிட்டலு. இன்றைக்கி வரைக்கும் சாலி கிராமத்தில் அந்த பெரிய ஒரு வீடு பண்ணி ஹாஸ்பிட்டலு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸு கஷ்டம்னு தெரிஞ்சுன்னா அப்படியே வாங்கி கொடுத்துட்ருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பணம். அவ்வளோ சார், எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை பணம் இவர் பணமாக இருக்கும் சார், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது இன்னொரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கேப்டன் விஜயகாந்த். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகருக்கும் சரி, பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு வள்ளல் கேப்டன் அப்படின்னு தெரியும். அது வந்து நான் வந்து நேரில் அனுபவபூர்வமாக பார்த்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன வேணா சண்டை போட்டால் கூட அவர் இறங்கிட்டு அடிப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வரீங்களா இல்லை அவர் வந்த பிறகு நீங்கள்? அவர் வந்த பிறகு தான் வரேன். அவர் வந்த பிறகு தான் வரேன். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி தூரத்தேடி முழக்கம், அப்புறம் வந்து இன்னும் 2-3 படம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சேர்றேன், சங்கத்திலே நான் சேர்றேன், சினிமா சங்கத்திலே சேர்றேன். முதல் படம் என்ன நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணுறேன்? அதே மாதிரி நான் சட்டமன்ற ரிட்டையர் தான், எனக்கு எஸ்எஸ் அந்த சார் தான் அது படம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சார். ஏன்னா அது வந்து சட்டமன்ற ரிட்டையர் ஆம்பூர் ஆர்எஸ் பாபு ஃபைட் மாஸ்டரில் அவர்கிட்ட தான் போய் ஒர்க் பண்ணுறேன். அமர் பாபா அது வந்து போகிறேன். அப்போ வந்து எனக்கு கேப்டன் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அந்த படத்தில் வந்து கம்போசிங் நான் நல்லா பண்ணுவேன். ஏன்னா நிறையா குங்ஃபு படம் பார்ப்போம். அப்போ வந்து 36 சாம்பர் ஆஃப் சாலின், இந்த என்டர் தி ட்ராகன்லாம் வந்த புதுசு. அது மற்றவர்கள்லாம் கராட்டே தெரியாது, நான் அதெல்லாம் பார்த்து பக்கா வந்து நிமிஷம் சுற்றுறது அதெல்லாம் பண்ணோன்னே என்னை கம்போசர் மட்டும் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் படம் கண்டினியூவாக வந்து நிறையா படம், ஆம்பூர் பாபு தான் அப்போ நிறையா படம் பண்ணுவார். அவர் கூடவே இருந்ததுனால நிறையா படம் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு கண்ணையாக இருக்கட்டும், சபாஸ் அப்படின்னு ஒரு படம், விஎஸ் வீரப்பா படம். ஓகே. அது நிறையா படம், ஏகப்பட்ட படம் ஃபைட்டே பண்ணியிருக்கேன். அவர் கூட நிறைய படம் படத்துலேயே ஃபைட்டும் பண்ணியிருப்பேன். கரிமேடு கரிவாளங்கள் டூப்பும் இருக்குது. ஓகே. ஏகப்பட்ட டூப்பும் போடுவேன். சரி, இன்னொரு பக்கம் அவர் சினிமாவில் வந்து மோஸ்ட்லி ஸ்டண்ட்டில் வந்து கலக்கக்கூடியவர். பெரும்பாலான ஸ்டண்ட் இயக்குனருக்கு அவர் பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே தத்ரூபமாக பண்ணக்கூடியவர். ஆமாம், உண்மையிலே அவர் வந்து, அதாவது அவருக்கு வந்து கை ஒன்று இறங்கிடுச்சு ஒரு ஃபைட்டில், வந்து ரைட் சைடு கை இறங்கி அப்புறம் அதை தூக்கி வைக்கிறதுக்கு தண்ணி வந்துடும். எனக்கு அது தெரியும், கலைஞர்னா அந்த கலையை தூக்கி வச்சு அப்புறம் அவரே கூட தூக்கி வைக்க ஆரம்பிச்சார். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் சார். அதுக்கப்புறம் தான் கால் யூஸ் பண்ணார். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஆமாம், விஜயகாந்தோட கால் ஃபைட் அப்படின்னாலே அது ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் எகிரி அடிக்கிறது காலில் என்ன ஆனாலும் சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணார். அதாவது சும்மாலாம் வந்துடல சார், இன்றைக்கி அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார். நான் வந்து அங்கே
அதான் காலையில் எழுந்தோடனே ஒரு வேளை நான் ஒரு நாள் போகலைன்னா கூட அன்றைக்கி கூட அவர் ஃபுல் ப்ராக்டிஸில் தான் இருப்பார். ட்ராக் ஷூட் போட்டு ஃபுல் ப்ராக்டிஸில் இருப்பார். அது அந்த காலை வந்து கை இதுங்கிறதுனால காலை வச்சு இது பண்ண ஆரம்பித்தார். அதான் கிக்கில் கை இறங்கிருச்சு. ஆமாம் ஆமாம், இறங்கி போய் அது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. ஜவ்வு கிழிஞ்சி அப்படி இறங்கி நம்ம துடிச்சிடுவார் ஸ்பாட்டில். அப்புறம் அதெல்லாம் தூக்கி வச்சு அந்த ஈர துணியெல்லாம் போட்டு ஐஸ்லாம் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அதை வந்து யாருக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது. கூட நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். சன் மாஸ்டர், சன் நடிகர் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக சன் மாஸ்டருக்கு அத்தனை பேருக்கும் அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறோமோ அதை செய்வார். சண்டை நடிகருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார். அதாவது இப்போது எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஆளாக இருப்பார். இந்த மாதிரி நான் வந்து ஹீரோ அதெல்லாம் நினைக்க மாட்டார். வாயா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி கட்டி சும்மா நீங்கள் சொன்னால் அப்படிங்க சார், வேட்டி கட்டி சப்ளை பண்ணுவார் சார். ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா? எல்லாம் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து பெரிய சம்பளம்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வாங்கவே இல்லை. ஒரு சின்ன சம்பளம் தான் வாங்கினார். அதில் வந்து அவர் மனசு வந்து என்ன, அதான் என்ன சொல்கிறது, தங்க மனசுக்காரன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு தங்க மனசுக்காரன். அதிலே கொடுத்துருந்தேன். அவர் எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்பளம் வாங்கினது விக்ரம் சார் படம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் தான் பெரிய சம்பளம் வாங்கினார். அது வரைக்கும் ஒரு சின்ன சம்பளம் தான் வாங்கியிருந்தார். சார் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களா? நிறைய ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஸ்டண்ட் காட்சியாக இருக்கும். பரவாயில்ல, டூப்லாம் வேணாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு. அவர் வந்து எந்த ஷாட்டுமே அவர் வந்து டூப் போட விரும்ப மாட்டார். ஏன்னா நம்ம ரசிகர்களுக்கு நான் பண்ண மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம லாரியிலேருந்துலாம் கீழே டைப் பண்ணுவார். அப்போல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த பெட்டெல்லாம் கூட இப்போலாம் நாங்கள் பாஞ்சு பெட் வச்சுருக்கோம். சிஜி கிடையாது. அப்புறம் வந்து அந்த இதுதான் வலை தான் வச்சுருப்போம். அந்த வலையில் டைப் பண்ணுவோம். வலை எப்படின்னா இப்போ நம்ம உழுறோம்ல, அப்படியே ரீஃபைண்ட் ஆகும். கொஞ்சம் கால் கீழே போச்சுன்னா பல்லுலாம் உடஞ்சிரும். ஃபைட்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதில் வந்து தைரியமாக குதிப்பார். எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பாரு. அவர் தண்ணியில் இறங்கி நீச்சல் மதுரைக்காரில் நீச்சல்லாம் பிச்சு வதறிடுவார். நாங்களாம் தண்ணியில் இறங்க பயந்த கூட அவர் வாதாங்க அப்படி கூப்பிட்டுப்பார். அந்த மாதிரி ஒரு துணிச்சலுங்க. துணிச்சலுக்கு மறுபெயர் விஜயகாந்த். அதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ அதான் உதவிக்கு மறுபெயர் இன்னொரு எம்ஜிஆர். ஆமாம், அதுவும் தெரியும். எங்கே ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் சரி சார், அவர் தெரிய வச்சா போதும். ஒன்றும் இல்லை, நான் ஜிம்மு திறக்கிறேன் ஒரு 20 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ அவர் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். அவர் லைட்டாக அப்போ சுகர் லைட்டாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சுகர்னால் அந்த யோகா பண்ணுங்கள், யோகா பண்ணால் சுகர் கண்ட்ரோல் ஆகணும். அப்புறம் அது பண்ணி அது கரெக்ட் பண்ணார். அவர் எதுனாலும் விட மாட்டார், கனவை பண்ணுவார். அப்போ வந்து நான் ஜிம்மு திறக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபிலிம் சீட்டில் தான் ஷூட்டிங் நடக்குது அவருக்கு. ஓகே அப்படின்ட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ கேட்டிருந்தேன், வரேன்னு ஒரு 6 மாதம் இழுக்க அடிச்சிட்டார். இவர்கிட்ட போய் கேட்டேன். இவரை விட அவர் பெரிய ஹீரோ கிடையாது. ஆனால் இவர்கிட்ட போய் கேட்டோன்னே, என்ன தங்க என்னைக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. நீ உங்கள் டேட் மோகன் டேட் சொல்லுங்கிறாரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறேன். ஓகேன்ட்டார் அவர். ஆனால் அடுத்த வாரம் ஷூட்டிங் இது இருக்குது. ஓகே அப்படின்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி விஜய் வராப்பில், விஜய்கிட்ட கேட்குறேன், தம்பி வந்து வரட்டும், என்ன பிரச்சனை, தம்பி வர சொல்லேன் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி போனோம். இங்கே வா தங்கன்னாரு. விஜய்க்கு நிறைய போஸ்ட் அடி, எனக்கு அடிக்காத. விஜயகாந்த் விஜய் 2 பேருமே வராங்களா? ஆமாம், 2 பேரும் வந்தாங்க. விஜயகாந்த், விஜய், ராமராஜன், பாண்டியராஜன், மும்தாஜ், விவேக்கு, ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஒரு வடிவேலு, ஏகப்பட்ட பேர் வந்தாங்க ஜிம்மு துறைக்கு. எம்ஜிஆர்னாக்கெலாம் அது மாதிரி கூட்டம் இது வரைக்கும் எனக்கு கூட்டவே இல்லை. எந்த அரசியல் கட்சி கூட கூட்டம் இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டேன். இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு கிராஸ் பண்ண வச்சா அந்த லாஸ்ட் வரையும் கிராஸ் பண்ண அந்த அளவு கூட்டம் வந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பெரிய ஸ்டாருங்கிறனால. அவர் சொல்கிறாரு பெருந்தன்மையாக, அது எனக்கு எதுவும் வைக்காத, போஸ்ட் அடிக்க வேண்டாம், ஒருவேளை அடித்தாக்க தம்பிக்கு அடி அப்படின்றாரு. நான் சரிண்ணே, உங்களுக்கு அடிக்கலண்ணே அப்படின்ட்டேன். அது மாதிரி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். விஜய் சாருக்கு வந்து மகாபலிபுரத்தில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயம்? இல்லை, சும்மா உங்களை பார்க்கணும். சும்மா எதுக்கு பார்க்கணும், நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்றாரு. இல்லை, ஒரு ஜிம் ஒன்று திறக்கிறேன், அதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக. ஓகே, நான் வரேன், அவ்வளோதானே அப்படின்றார். சரி, எங்கே சார் ஷூட்டிங்கண்ணே? மகாபலிபுரத்தில் ஒரு இடம் சொல்கிறாரு, ஆனால் வரக்கூடாதுங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோ அலைய வேண்டாம்னாரு. சரி, நான் போயிட்டேன். என்னை பார்த்தோன்னே, என்ன எதுக்கு இவ்வளோ அலைஞ்சிங்க, இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னாரு. இல்லை சார், நேரில் சொன்னால் தான் சார் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், அதுதான் சார். சொல்லுங்கன்னாரு. இது மாதிரி இந்த வர அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜிம்மு திறக்கணும். ஓகே அப்படின்ட்டார். கேப்டன் வர்றாரு. ஓ, அண்ணன் வராரா, சூப்பர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்டர்ஸ் அடிப்பீங்களா? அடிப்பேன். அண்ணன் கட்டிங்க, எனக்கு அடிக்காதீங்க. இவர் சார் இது வந்து நான் நேர்லேயே பார்த்தேன் சார். எனக்கு வந்து அது வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ பாசம். 2 பேரும் அடிக்க போனேன். ஆனால் 2 பேருக்கும் கட் அவுட் வச்சேன், பெரிய கட் அவுட் வச்சேன். 2 பேருக்கும் பேப்பர் போஸ்ட் பேப்பரில் விளம்பரம், தந்தி பேப்பரில் வந்து ஃபுல்லாக விளம்பரம்.
எனக்கு தெரிஞ்சவங்களாம் எனக்கு சொந்தக்காரன் நண்பர்கள்னு அவங்கவுங்க அடித்து ஒட்டிட்டாங்க. தான் அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக என்னோடய போஸ்டர் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலங்கிறனால 4 மணிக்கெலாம் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு வரல, அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி காரில் உட்காந்துருக்காங்க 4 மணிக்கெலாம். ஃபங்க்ஷன் 6 மணி. எனக்கு ஒரு பையன் சொன்னான், ஆனால் விஜய் சார் வந்த மாதிரி இருக்குண்ணே, அவர் வண்டி தான் நிற்கிதுங்க. நான் வந்து இதில் இந்த என்னென்ன பண்ணணும் இதில் பிஸியாக இருக்கீங்க. உண்மையாக அப்படின்னு போனால் விஜய் சார் வண்டி நிற்கிது. உடனே பார்த்தா அவர் என்ன சார் என்ன இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் ராகவன் வாங்க சார் அப்படின்னு சொல்லி வீட்டில் கூட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் கேப்டன் 6 மணி கரெக்டாக ஷூட்டிங்கில் இருந்து வரமாட்டாரோ அப்படின்லாம் நான் நினச்சேன். ஏன்னா ஷூட்டிங்கு போயிட்டுருக்கு. மேக்கப்போடு வந்து 2 பேரும் வந்து திறந்து கொடுத்தாங்க. 2 பேரில் எல்லோரும் வந்து திறந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள அன்பு நான் சொல்கிறேன். கேப்டனுக்கும் இளைய தளபதிக்கும் உள்ள அன்பு சொல்கிறேன். அந்த மாதிரி 2 பேருமே இவர் என்னடானா எனக்கு அடிக்காது அவருக்கு அடிக்கணும், அவர் எனக்கு அடிச்சிடவே அடிக்காதீங்க, அண்ணனுக்கு தான் அடிக்கணுங்கிறாரு. புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் மட்டும் தான், பொன்மனச்சேல்னா எம்ஜிஆர் மட்டும் தான், கேப்டன்னா விஜயகாந்த் தான். இல்லை என்ன மாற்ற பாசம் வந்து இப்போவும் நீடிச்சிட்டு. ஆமாம் சார் அவர் விஜய் சார்லாம் ரொம்ப நன்றி உள்ள மனிதர் சார். சாதாரண இதெல்லாம் இல்லை, அவர் வந்து அற்புதமான மனிதர். அவர் வந்து 2 படமாக நம்ம கேப்டன் நடிக்கிறதுக்கு அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடித்து கொடுத்தார் கேப்டன். அதெல்லாம் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஓரளவு பீக்கில் வந்துட்டாங்கன்னா ஸோ அம்மாவாக இருந்தாலும் காசு வாங்கிட்டு தான் நடிப்போம் அப்படிம்பாங்க. அந்த மனுஷனுக்கு அது கிடையாது. பார்க்கலாம், நம்மளால் இன்னொருத்தர் வரட்டும். அவரால் எத்தனை பேர் சூர்யா எவ்வளோ பேர் நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து கேப்டன் வந்து கேப்டன் தான் சார். ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க 16 பிள்ளைங்க இருக்கும், 16 பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி கேப்டன். எந்த பிள்ளையும் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்காத கேப்டன். அதுதான் நடிகர் சங்கத்தில் இன்றைக்கி வந்து தலைவரானது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடிகர் சங்கம் முங்கி போச்சு, பணமே அது எல்லாமே போச்சு. அவர் ஒரு நாளால் தான் அது திருப்ப முடிஞ்சு. இல்லை நான் கேட்க நினச்சேன், அவருடைய தலைமையில் நடிகர் சங்கம் எப்படி சார் செயல்பட்டது? இந்த பொற்காலம் அப்படிலாம் சொல்லுவாங்களா சார், அது அவர் தலைமையில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். இல்லை சார், அவர் கேப்டன் வரலன்னா நடிகர் சங்கம் இடமே கிடையாது. யாருக்கும் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அதை அவ்வளோதான். ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதை இவர் வந்து உட்காந்து மீட்டார். அன்றைக்கி டாக்டர் கலைஞர் தமிழக முதலமைச்சராக இருந்ததுனால அது முடிஞ்சிச்சு. இல்லை முடிஞ்சிருக்காது. இது வந்து முதலமைச்சர் கலைஞர் ஐயாவுக்கும் அது வந்து முழு பங்கு. ஏன்னா கேப்டன் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, அவர் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் அன்றைக்கி முடிஞ்சு. அவர் சரத்குமார் சாரும் கூட இருந்தாங்க. சரத்குமார் செயலாளர் இருந்தார். எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த சங்கத்தை மீட்கிறதுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகரும் சிவாஜி கணேசன் அவர்களும் அந்த இருக்கும்போது அது வாங்கின இடம் அது. அதை வந்து எப்படியோ கைவிட்டு போகிற மாதிரி இருந்ததை அதை வந்து திருப்பி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சார், டாக்டர் கலைஞர் ஐயா அன்றைக்கி முதல்வராக இருந்தால் அவர் பண்ணார். இவங்க வந்து இன்றைக்கி நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் 80-90களில் வந்து ரஜினி கமல் இவங்க 2 பேரும் பீக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு இணையாக விஜயகாந்த் சார் இருந்ததாக நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்கு. உண்மை தானே? உண்மைதான். ஆமாம் உண்மை தானே. அவர் வேணால் எல்லாமே வெற்றி படங்கள் தானே. கேப்டன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கல. அவர் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் இதாக ஒரு சின்ன படமாக பண்ணி ஒரு 5 நாள் ஷூட்டிங் போயிருப்பார், அது கூட ஹிட் ஆகிருக்கும். யாருக்காவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிருப்பார். அவர் வந்து இந்த 2வது கூட நடிக்கிற மாதிரிலாம் அந்த கவலையப்பட மாட்டார். ஒன்றும் இல்லை, அந்த நல்ல பீக்கில் இருக்கும்போதே அந்த அரவிந்த் சார் டைரக்ட் பண்ணார் இல்லையா, ஓகே, ஊமை வெளிகள் படம் சார், அரவிந்த் சார் டைரக்டர். அந்த படம் வந்து ஒரு அவர் வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து ஆனால் நடித்து கொடுத்து அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் எல்லாருக்குமே வந்து எனக்கு வந்து அவர் என்னென்னா அவர் ஃபஸ்ட்டு பிஎட் கார் வாங்கும்போது என் காலில் கொண்டு ஏற்றினார். ஏவிஎம்மில் வந்து காலில் ஏற்றிட்டார். காலைக்கு வேணும்னே ஏற்றினார். ஏற்றிட்டு அவர் தான் ஓட்டு வந்தார். ஏற்றிட்டு சொன்னார், என்ன நல்லா இருக்கா அப்படின்னாரு. சூப்பராக இருக்கா, ஆனால் என் கால் உங்கள் காலை ஒன்றும் ஆகாது, அதனால தான் ஏற்றினேன், எல்லாம் எல்லார் காலையும் ஏற்றுறேன்னா அப்படின்னாரு. அது மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லி ஏவிஎம்கில் ஒரு ட்ரிப் அடித்தார். ஒன்றும் இல்லைங்க, கொரோனாவில் இறந்தாங்க. உடனே எல்லோரும் பயப்பட்டாங்க. என் காலேஜ் தரேன் புதைங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மனுஷன் யாருக்கு வரும்? வேறு யாருக்கா வருமா? யாருமே சொல்லி. அது மாதிரி அப்போ வந்து அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவர் தானே சார். ஆனால் அரசியலில் அவர் இருந்த காலகட்டம் வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டார். இப்போ அவர் உடல்நிலம் சரியாக இருந்தால் அரசியலில் கண்டிப்பாக அவர் வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பார். நிச்சயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நிச்சயமாக. ஏன்னா அவர் எல்லாருக்கும் பிடிக்கும்டா. இப்போ எல்லா லேடிஸுக்கும் பிடிக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எல்லா பெரியவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அவர் வந்து உண்மையை சொல்லுவார். அதாவது உண்மையை உறக்க சொல்லுவார். தில்லுக்கு ஒரு விஜயகாந்த், சொல்லுக்கும் ஒரு விஜயகாந்த், நட்புக்கும் ஒரு விஜயகாந்த், உதவிக்கும் ஒரு விஜயகாந்த். அவரெலாம் நாங்கள் அந்த காலம் வராமான்னு தெரில சார். அவரெலாம் நினச்சா கண்ணு கலங்குது. அவரெலாம் அந்த காலம்லாம் எங்களுக்கு வராது, வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு ஃபைட்டர்ஸ்க்கெலாம் ஒரு பிரச்சனை கூட முதல்ல வந்து நிற்பார் சார். கேள்விப்பட்டாலே போதும், சொல்லணுன்னெலாம் அவசியம் இல்லை. அவர்கிட்ட கேள்விப்பட்டாலும் வந்து நிற்பார். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு நடிகர் சங்கத்தில். வந்து ஒருத்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க.
கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவருக்கு தெரியுது நான் கரெக்டாக நியாயமாக இருக்கேன்னு. பிடிச்சி ஏறியான்னு ஆகிட்டார். என்ன பிடிச்சி ஏறி அவங்க லேடி தான் அப்படி ஏறிட்டார். என்ன யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏறி அப்புறம் உண்மையை அவங்க ஒத்துக்கிட்டு மணிப்புலேட்டரி கொடுத்துறாங்க. இல்லை இல்லை தப்பு. அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுன்னா விட மாட்டார். நான் தப்பு பண்ணாலும் விட மாட்டார். அது ஒன்று இருக்குது. அப்படி திராசு பிடிச்ச அந்த எமன் பார்ப்பாராம, எமன் வந்து இந்த பக்கம் எவன் தப்பு பண்ணதான் விட மாட்டாரான், சொந்தக்காரன் பண்ண. அது மாதிரி அந்த மனிதர் வந்து தப்பு பண்ணால் எவனாக தான் கழிச்சிருவார். அந்த மாதிரி கேப்டன் வந்து ரொம்ப நெருங்கி பழகார். சார் சார் அது 1000 பேர் இருப்பாங்க, தோளில் கைப்பட்டு போயிட்டே இருப்பார். ஒரு பாட்டுக்கு பின்னாடி என்ன எல்லோரும் நின்று பேசுவார். வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். சாப்பிட்லன்னா உடனே அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போட சொல்லுவார். அதெல்லாம் வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கும்ல சார். நீங்கள் சொல்லும்போது அவருடைய எளிமையை பற்றி சொன்னீங்க. அவர் கடைசியாக ஒரு வீடியோ கூட பார்த்தோம். அவர் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்தப்போ எல்லா நடிகர்களும் இந்த காரில் உட்காந்துருப்பாங்க. இவர் இறங்கி அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணியிருப்பார். ஓரமாக போங்க, மேலே வழி விடுங்க அப்படின்ட்டு. அதான் சார், காவலாளியாக இருப்பார், வாட்ச்மேனாக இருப்பார், பாத்ரூம் கலவரனாக இருப்பார். எல்லாருக்கும் உதவி பண்ணுற நல்ல மனுஷன். அவரை மாதிரி எனக்கு இந்த கொஞ்சம் காலத்தில் நான் பார்க்கல. அந்த மாதிரி மனிதரை நான் பார்க்கல. அவர் வந்து ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் திரும்பி பார்த்தா 10 பேர் வேலை செய்கிறக்கு ஆள் இருக்காங்க. என்ன வேணும்னு அவர் நினைக்கிறவங்களாம் செய்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. அவரே கூட்டத்தை க்ளீன் பண்ணுவார். அவரே வந்து எல்லா விஷயமும் அவர் பண்ணுவார். அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பண்ணாமல் விடவே மாட்டார்.